வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் ஐயூபிஏசி நேம் வந்து எப்படி எழுதுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐயூபிஏசி நேம் வந்து எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வேர்ட் ப்ரிஃபிக்ஸாக இருக்கணும், செகண்ட் வேர்ட் ரூட் வேர்டாக இருக்கணும், தேர்டாக இருக்கிறது சஃபிக்ஸாக இருக்கணும். ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது எதை பற்றி இருக்கும்னா, சப்ஸ்டிடியூவண்ட்டை பற்றி இருக்கும். சப்ஸ்டிடியூவண்ட் அப்படின்னா எப்போவுமே ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் கார்பன் கூட ஹைட்ரஜன் தான் வந்து சேர்ந்துருக்கணும். இப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஆக்டமோ இல்லை குரூப் ஆஃப் ஆக்டம் லைக் குளோரின், ஃப்ளோரின், அயோடின், புரோமைன் இந்த மாதிரி ஆக்டம் வந்து கார்பனோட கம்பைனாக இருந்துச்சுன்னா அதை சப்ஸ்டிடியூவண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சப்ஸ்டிடியூவண்ட் நம்ம எழுதும் போது நம்ம அதுக்கு லோக்கல் நம்பர் என்ன அண்ட் டேஷ் போட்டு அதோடைய ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறத எழுதணும். நெக்ஸ்ட்டு ரூட் வேர்ட் எழுதும் போது ரூட் வேர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த லாங்கஸ்ட் செயினில் இருக்கக்கூடிய கார்பன் ஆக்டம் எத்தனை நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ரூட் வேர்ட் வந்து எழுதணும். அடுத்து சஃபிக்ஸ் அப்படிங்கிறது ப்ரைமரி சஃபிக்ஸ் அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ்ன்னு இருக்குது. ப்ரைமரி சஃபிக்ஸ் அப்படின்னா அந்த பாண்டை வந்து சொல்கிறது, அது சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம லோக்கல் நம்பர் கொடுத்து டேஷ் போட்டு அதோடைய ப்ரைமரி சஃபிக்ஸ் வந்து எழுதணும். இந்த செகண்டரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது அதோடைய ஃபங்க்ஷனல் குரூப்பை சொல்கிறது. ஸோ இந்த செகண்டரி சஃபிக்ஸ் எழுதும் போது அதுக்கு லோக்கல் நம்பர் கொடுத்து டேஷ் போட்டு அதுக்கப்புறம் செகண்டரி சஃபிக்ஸ் வந்து எழுதணும். ஸோ இப்படி தான் ஐயூபிஏசி நேம் வந்து எழுதணும். சரி, இப்போ நம்ம ஒரு காம்பவுண்டையும் பார்ப்போம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட்டு காம்பவுண்ட் இதுதான். இப்போ இதுக்கு எப்படி ஐயூபிஏசி நேம் எழுதுறதுன்னா, இப்போ இதில் ஏதாச்சும் ப்ரிஃபிக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா சப்ஸ்டிடியூவண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே கார்பன் ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ நோ ப்ரிஃபிக்ஸ். அதுக்கப்புறமா ரூட் வேர்டு எழுதணும். இப்போ ரூட் வேர்டுன்னு பார்க்கும்போது இந்த லாங்கஸ்ட் செயின் ஆஃப் கார்பன் ஆக்டமில் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5 மொத்தம் 5 கார்பன். ஸோ 5 கார்பன்னா அதுக்கு ரூட் வேர்டு வந்து பென்ட். சரியா? அதுக்கப்புறமா சஃபிக்ஸ் எழுதணும். சஃபிக்ஸ் அப்படிங்கிறது ப்ரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ்ன்னு இருக்குது. ப்ரைமரி சஃபிக்ஸ்னால் என்ன மாதிரியான பாண்டு வருது அப்படின்னு பார்க்கணும். எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருந்தால் நம்ம அதுக்கு என்ன மாதிரியான டேர்ம் யூஸ் பண்ணணும்னா ஏஎன்இ அப்படின்னு சஃபிக்ஸ் போடணும். ஸோ பென்ட் அப்படிங்கிற ரூட் வேர்டும் ப்ளஸ் சஃபிக்ஸ் வந்து ஏஎன்இ இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா பென்ட் எயின் அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட். இப்போது இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் இருக்கா? ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி பிரான்ச்சாக வருது பார்த்தீங்களா? இப்போ இது வந்து லீனியராக இருக்குது அண்ட் இது மட்டும் பிரான்ச்சாக இருக்குது. அதாவது ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இது வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து சப்ஸ்டிடியூவண்ட்டு. ஸோ ப்ரிஃபிக்ஸ் வந்து நமக்கு என்ன சப்ஸ்டிடியூவண்ட் வந்து இருக்குன்னா பாண்டு CH3. ஸோ CH3 அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ மெத்தில். இதுக்கு நம்ம லோக்கல் நம்பர் வந்து எழுதணும். ஸோ லோக்கல் நம்பர் அப்படிங்கிறது அது எந்த கார்பனோட இந்த மெத்தில் போய் அட்டாச் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ஸோ கார்பன் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5. நமக்கு இப்படி பார்த்தோன்னா 1 2 அப்படின்னு இது செகண்ட் கார்பனாக இருக்கும். இப்படி பார்த்திங்கன்னா இது ஃபோர்த்து கார்பனாக இருக்கும். எப்போவுமே நம்பர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இங்கே போடணும். ஸோ இது 1 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது செகண்ட் கார்பனோட இந்த மெத்தில் அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ த லோக்கல் நம்பர் இஸ் 2. ஓகே, ப்ரிஃபிக்ஸ் இல்லையாச்சு. அதுக்கப்புறமா ரூட் வேர்ட் பார்க்குறதுக்கு நம்ம லாங்கஸ்ட் செயின் ஆஃப் கார்பன் ஆக்டம் எடுத்துக்கணும். நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னாலும் 5 கார்பன் அண்ட் இப்படி பார்த்தீங்கன்னாலும் 5 கார்பன். ஸோ மொத்தம் 5 கார்பன் தான். இதுக்கு ரூட் வேர்டு வந்து பென்ட். அதுக்கப்புறம் ரூட் வேர்டுக்கு அப்புறம் சஃபிக்ஸ் எழுதணும். சஃபிக்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ப்ரைமரி சஃபிக்ஸ்னு என்ன மாதிரியான பாண்ட் அப்படின்னு பார்க்கணும். எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். சிங்கிள் பாண்ட் அப்படின்னா நம்ம ஏஎன்இ அப்படின்னு சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் ஏதாவது ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா? இல்லை. ஸோ இதுக்கு எப்படி நம்ம நேம் எழுதுறதுன்னா ஃபஸ்ட்டு லோக்கல் நம்பர் போடணும். அதுக்கப்புறமா இந்த ப்ரிஃபிக்ஸ் எழுதணும். 2 டேஷ் மெத்தில் இது வந்து சேர்த்து பென்ட் எயின் அப்படின்னு வரும். அடுத்ததாக தேர்ட் ஆர்கானிக் காம்பவுண்டு பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்டு தான். இப்போது இதில் ஏதாச்சும் ப்ரிஃபிக்ஸ் வந்து இருக்கான்னு பார்க்கும்போது எஸ் இருக்குது. இப்போ இது வந்து லீனியராக இருக்குது, இங்கே வந்து பிரான்ச் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரிஃபிக்ஸ் சப்ஸ்டிடியூவண்ட் பாண்ட் CH3. பாண்ட் CH3 அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அ மெத்தில். அப்போ இதோடைய லோக்கல் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது இது எந்த கார்பனோட போய் அட்டாச் ஆகிருக்குன்னு பார்க்கணும். நம்ம ரூட் வேர்ட் எழுதும் போது லாங்கஸ்ட் செயின் ஆஃப் கார்பன் ஆக்டம் தான் பார்ப்போம். இப்போது
இந்த மாதிரியும் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரியும் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 6 வருது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 கார்பன் வருது. அப்போ தான் வந்து லாங்கஸ்ட் செயின் இல்லையா? அப்போ ரூட் வேர்டுக்கு 7 கார்பன் ஹெப்ட் இருக்கிறதா எழுதியிருக்கோம். அப்போனா நம்ம ப்ரிஃபிக்ஸுக்கு மெத்தில் அதுக்கு லோக்கல் நம்பர் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறதுன்னா, இப்போது இந்த கார்பனோட தான் போய் இது வந்து அட்டாச் ஆகிருக்கு. இதுலேருந்து தான் பிரான்ச் எடுத்தே வந்திருக்கு. ஸோ இந்த கார்பனோட தான் போய் அட்டாச் ஆகிருக்கிறதுனால இதுக்கு நம்ம லோக்கல் நம்பர் 3 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இந்த லோக்கல் நம்பர் இஸ் 3. அண்ட் சஃபிக்ஸ்ன்னு பார்க்கும்போது இது எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். ஸோ ஏன் இதுக்கு ஐயூபிஏசி நேம் எப்படி எழுதுறதுன்னா, லோக்கல் நம்பர் போடுங்க, அப்புறம் டேஷ் போடுங்க, தென் ப்ரிஃபிக்ஸ், அதுக்கப்புறமா ஹெப்ட் அப்படிங்கிற அந்த ரூட் வேர்டு, ஏன் அப்படிங்கிற அந்த சஃபிக்ஸு. ஸோ 3 மெத்தில் ஹெப்டேன்னு வரும். அடுத்து 4th ஆர்கானிக் காம்பவுண்ட். இப்போது இந்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு எப்படி நேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஏதாச்சும் ப்ரிஃபிக்ஸ் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரான்ச்சும் எதுவும் இல்லை, எந்த ஒரு ஆக்டம் வந்து ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணல. ஸோ தட் இஸ் நோ ப்ரிஃபிக்ஸ். அடுத்து ரூட் வேர்டுன்னு பார்க்கும்போது இதில் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னா மொத்தம் 5 கார்பன் வந்து இருக்கிறதுனால இதுக்கு ரூட் வேர்டு வந்து பென்ட். அடுத்து சஃபிக்ஸ் எழுதும் போது இது எந்த மாதிரியான பாண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் வந்து டபுள் பாண்ட் வந்திருக்கு. இந்த டபுள் பாண்டுக்கு வந்துருச்சுன்னா இதுக்கு நம்ம லோக்கல் நம்பர் வந்து கொடுக்கணும். இப்போது கார்பனோடைய நம்பர் பார்க்கும்போது 1 2 3 4 5 அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் இந்த ஃபர்ஸ்ட் கார்பனோடைய போய் அட்டாச் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம லோக்கல் நம்பர் கொடுக்கும்போது ரொம்ப கம்மியான நம்பர் கார்பனுக்கு வர மாதிரி பார்த்துக்கணும். நம்ம இங்கேருந்து கொடுத்தீங்க அப்படின்னா இது 5th கார்பனாக வரும். ஸோ டபுள் பாண்ட் எப்பவுமே போய் 5th கார்பனில் அட்டாச் ஆகிற மாதிரி பெரிய நம்பர் கொடுக்கக்கூடாது. ஸோ சின்ன நம்பர் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு கார்பனில் போய் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு 1 டேஷ் போட்டுட்டு டபுள் பாண்ட் அப்படின்னாலே வந்து இஎன்இ அப்படின்னு வரணும். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனோன்னா பென்ட் 1 ஈன்னு வரணும். ஆர் அதர்வைஸ் பென்டீன் அப்படின்னு இப்படியும் போடலாம். 1 வந்து போடாமல் போடலாம். அடுத்த எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு எப்படி நேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதில் வந்து ஏதாச்சும் ப்ரிஃபிக்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா கிடையாது. ஆனால் OH வந்து வந்திருக்கு. அது வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பான ஆல்கஹால். அது வந்து ப்ரிஃபிக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட் வந்து கிடையாது. அடுத்து ரூட் வேர்டுன்னு எழுதும் போது இதில் மொத்தம் 3 கார்பன் இருக்குது. ஸோ த ரூட் வேர்டு இஸ் ப்ராப். சஃபிக்ஸ் பார்க்கும்போது இது எல்லாமே சிங்கிள் பாண்டுங்கிறதுனால நம்ம அதுக்கு ஏஎன்இ அப்படின்னு போடுறோம். அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ்ன்னு பார்க்கும்போது இதில் ஃபங்க்ஷனல் குரூப்பான OH வந்து வந்திருக்கு, ஆல்கஹால் வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இதுக்கு நம்ம என்ன சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோன்னா OL அப்படின்னு போடுவோம். இந்த ஆல்கஹால்ங்கிறது எந்த கார்பனோட போய் அட்டாச் ஆகிருக்குன்னா ஃபர்ஸ்ட் கார்பனோட போய் அட்டாச் ஆகிருக்கு. நம்ம கார்பனுக்கு நம்பர் பண்ணும்போது 1 2 3ன்னு போட்டோம்னா இந்த ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் கார்பனோட போய் அட்டாச் ஆகிருக்கு. எப்போவுமே டபுள் என்ன மாதிரியான பாண்டாக இருக்கலாம், அது என்ன மாதிரியான சப்ஸ்டிடியூவண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கலாம். எப்போவுமே வந்து அது எந்த மாதிரியான கார்பன் ஐட்டம் போய் அட்டாச் ஆகுது அப்படிங்கிற அந்த நம்பர் அப்படிங்கிறது கம்மியான நம்பராக இருக்கணும். சரியா? லோவஸ்ட் நம்பராக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கார்பனுங்கிறத 1-OLன்னு போடுறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி எழுதுறது அப்படின்னா ப்ரோ அண்ட் ஏன் கேன்சல் பண்ணியிருக்கோம். ப்ரைமரி சஃபிக்ஸும் செகண்டரி சஃபிக்ஸும் சேர்த்து எழுதும் போது அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிரும். அதனால் ப்ரொப் அண்ட் 1 ஆல், அப்படி இல்லைன்னா 1க்கு எடுத்துகிட்டு ப்ரொப்பனால் இப்படின்னும் போடலாம். அடுத்து CH3COOH. இதில் ஏதாச்சும் சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கான்னா இல்லை. COOH அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்குது, விச் இஸ் அ கார்பாக்சிலிக் ஆசிட். இது வந்து சஃபிக்ஸாக வரும். இதில் ப்ரிஃபிக்ஸ் கிடையாது. ரூட் பாண்டுன்னு பார்க்கும்போது 2 கார்பன். ஸோ ஈத்து. சஃபிக்ஸில் வந்து இது எல்லாமே சிங்கிள் பாண்டு. ஸோ ANE. கார்பாக்சிலிக் ஆசிட் வர்றதுனால நம்ம இதுக்கு சஃபிக்ஸ் வந்து OIC ஆசிட்னு கொடுப்போம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து எழுதும் போது பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமரி சஃபிக்ஸும் செகண்டரி சஃபிக்ஸும் சேரும் போது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ஈத் அண்ட் ஓயிக் ஆசிட்னு வரும். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் CH3CHO. இதில் ஏதாவது சப்ஸ்டிடியூவன்ட் வந்து இருக்கா? கிடையாது. CHOங்கிற ஃபங்க்ஷனல் குரூப்பான ஆல்டிகைட் தான் இருக்குது. ஸோ there is no prefix. ரூட் வேர்டுன்னு பார்க்கும்போது 2 கார்பன் தான். ஸோ அதுக்கு ஈத் அப்படின்னு போடுவோம். அடுத்து சஃபிக்ஸில் சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது இதில், அதனால் நம்ம ANEன்னு கொடுக்குறோம். அண்டு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடுக்கு நம்ம என்ன மாதிரியான சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோன்னா AL. இது வந்து ஒரு கார்பன், இந்த ஃபஸ்ட்டு கார்பனோட தான் போய் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதும் போது ப்ரைமரி சஃபிக்ஸும் செகண்டரி சஃபிக்ஸும் ஜாயின் ஆகும்போது வந்து ரிமூவ் பண்ணிடணும்.
ஸோ ஈத் அண்ட் ஆல் அப்படின்ட்டு வரும் இத்தனால். அடுத்து CH3 CH2 CO CH3. இதில் வந்து ஏதாச்சும் சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த CO ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா கீட்டோன். RCOR அப்படின்ட்டு போடுவோம். இது R, இது R, இது CO. திஸ் இஸ் த கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ இதில் ப்ரிஃபிக்ஸ்லாம் கிடையாது. ரூட் வேர்ட்னு பார்க்கும்போது இது மொத்தம் 4 கார்பன் இருக்குது. ஸோ பியூட் அப்படின்னு போடணும். சஃபிக்ஸில் இது எல்லாத்துக்குமே வந்து சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. ஸோ ANE. அண்ட் கீட்டோன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ONEன்னு சஃபிக்ஸ் கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதும் போது பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது ரிமூவ் ஆகிடும். ஸோ பியூட் அண்ட் ஓன், பியூட்டனோன் அப்படின்னு வரும். அடுத்து இது உங்களுக்கானது. இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி இதுக்கு என்ன IUPAC நேம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். கண்டுபிடிச்சிங்கன்னா அதோடைய நேம் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரியலனா ஓகே, இட்ஸ் ஓகே. நான் அதை வந்து என்னவா வரும்னு சொல்லி ஷார்ட்ஸ் மேக் பண்ணி நான் சொல்கிறேன்.